இன்றைக்கி இட்லி பொடி செய்யறதுக்கு ஃபஸ்ட் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 கப் உளுந்து பருப்பு, நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க, நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம், 1 கப் துவரப்பருப்பு. இந்த 3யும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சுருங்க. அடுத்து 1 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாங்க. 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தை வறுத்து எடுத்துருங்க. பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதையும் ஆற வச்சுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாங்க. அடுத்து அதே எண்ணெயிலேயே 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எள்ளும் நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் ஆற வச்சிடலாம். அடுத்து அதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஓட்டி விட்டுட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. எல்லாமே நல்லா ஆறினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான இட்லி பொடி ரெடி. இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.